தனி ஆளார்ந்த 500 ரஷ்யன் சோல்ஜர்ஸை கொண்ட ஒரு ஸ்னைப்பரோட கதை இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டதில்லைன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையை ஒரு விவசாயியை ஆரம்பிச்சு வரலாற்றோட டெட்லியஸ்ட் ஸ்னைப்பரா மாறின ஒயிட் டெத் உடைய கதை இது. 1939 சோவியத் ரஷ்யா பின்லாந்து மேல படையெடுக்கும் போது இந்த வரலாற்றோடைய பயங்கரமான ஸ்னைப்பர் உருவானாரு. விண்டர் வார்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர்ல சோவியத்தோட மொத்த ராணுவம் பின்லாண்டோட ஒரு ஸ்னைப்பர் நினைச்சு பயந்தாங்க. அவர் பேர் தான் சிமோஹேஹா. ஒரு விவசாயியை ஆரம்பிச்சு எந்த ஒரு ராணுவ பயிற்சி இல்லாம சின்ன வயசுல இருந்து தனக்கு இருந்த வேட்டையாடு அனுபவங்கள் மூலியமா ஸ்னைப்பரா மாறினாரு. அவர் சண்டையில கலந்துக்க ஆரம்பிச்சு 100 நாள்ல 500 கன்ஃபர்ம்டு. ஸ்பாட்ல இருந்து தப்பிச்சு ஹாஸ்பிட்டல் போய் இறந்தவங்க கணக்குன்னு பார்த்தா அதுக்கும் மேல வரும். அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 5 பேரை கொண்டு இருக்காரு. இந்த ரெக்கார்ட் தான் வரலாற்றோட டெட்லியஸ்ட் ஸ்னைப்பர் அவரை மாத்திருக்கு. ஒரு ஸ்னைப்பருக்கு ரொம்ப முக்கியமான தகுதி தான் எங்க ஒளிஞ்சிருக்கோங்கிறத எதிரி கண்டுபிடிக்காம இருக்கணும். இதுக்காக சிமோஹேஹா சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணாரு. எப்பவுமே ஒரு ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. உரைய வைக்கிற குளிர்ல -40 டிகிரி செல்சியஸ்ல படிகளுக்கு நடுவில் தன்னை புதைச்சிக்கிட்டு பதுங்கிப்பாரு. அதோட தன்னோட கன்லையும் பதுங்கி இருக்கிற இடத்துலையும் அப்பப்போ தண்ணி ஊற்றி சுத்தி இருக்கிற ஐஸை ஃப்ரீஸ் பண்ணிப்பாராம். இது ஏன்னா சுடும்போது கன்னோட ரீகாயில்னால ஸ்னோ செதறி தான் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காரு. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் எப்பவுமே தன்னோட கன்ல ஸ்கோப் யூஸ் பண்ண மாட்டாரு. சூரிய ஒளி ஸ்கோப்போடைய கண்ணாடி மேல பட்டா தான் இருக்கிற இடம் தெரிஞ்சதுங்கிறதுனால துப்பாக்கி இருக்கிற அயன் சைட்ஸை வச்சு தான் எப்பவுமே குறிப்பாப்பாரு. சிமோஹேஹாவை முடிச்சு கட்டுறதுக்கு சோவியத்தோடைய படையில இருந்து எத்தனையோ ஸ்னைப்பர்ஸ் அமைச்சாலும் போனவங்க எல்லாம் பணமா தான் திரும்பி வந்தாங்க. இதனால சோவியத்தோட ராணுவமே அந்த ஒரு ஆளை பார்த்து பயந்தது. அவர் அவங்க ஒயிட் டெத்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா சோவியத் ராணுவம் எதிர்பார்த்த இந்த விஷயம் ஒரு நாள் நடந்தது. சோவியத் ஸ்னைப்பர் ஒருத்த சிமோஹேஹாவுடைய முகத்துல சுட்டார். ஆனா அதுல அவர் சாகல. அந்த புல்லட் அவர் முகத்தை தான் சதைச்சதே தவிர உயிரை எடுக்கல. பல சர்ஜரிஸ்க்கு அப்புறம் உயிர் பொழைச்சு திரும்பவும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சோவியத் சோல்ஜர்ஸை வேட்டையாட ஆரம்பிச்சாரு. ஒயிட் டெத் செத்துட்டான்னு சந்தோஷத்துல இருந்த சோவியத் ராணுவம் அதே மெத்தட்ல இன்னும் தங்களோட சோல்ஜர்ஸ் கொல்லப்படுறத பார்த்து ஒயிட் டெத் செத்தானா இல்லையாங்கன்னு குழப்பத்திலையும் பயந்து போனாங்க. ஒரு வழியா போர் முடிஞ்சது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிமோஹேஹா தன்னுடைய பழைய விவசாய வாழ்க்கைக்கு அமைதியான சூழ்நிலைக்கு திரும்பினாரு. ஒரு ஆள் ஒரு ஸ்னைப்பரை வச்சு வரலாறுடைய சகாப்தமா மாறினார்னா அவரு தான் சிமோஹேஹா, த ஒயிட் டெத்.